பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பெரிய ஏரியில் பட்டப்பகலில் மணல் கொள்ளை படுஜோராக நடக்கிறது. சத்தியம் டிவியின் எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங் செய்தியை பார்க்கலாம். பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பெரிய ஏரியில் பட்டப்பகலில் படுஜோராக மணல் கொள்ளை நடப்பதாக பிரத்யேக தகவலானது கிடைத்திருக்கிறது. இதனால் ஏரிகள் சீரழியக்கூடிய அவல நிலை அரங்கேறி வருகிறது. பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பெரிய ஏரியில் பட்டப்பகலில் படுஜோராக மணல் கொள்ளை நடப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. லாரிகளில் வரக்கூடியவர்கள் மணல்களை அள்ளி செல்வதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 5.15 கோடி மதிப்பீட்டில் ஏரியை தூர்வாரி சீரமைக்கும் பணியை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் அங்கு மணல் கொள்ளை படுஜோராக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏரியில் 1 அடிக்கு தூர்வாரி கரையை பலப்படுத்த மட்டுமே பொதுப்பணித்துறை அனுமதி வழங்கியிருந்தது. இந்நிலையில் சட்டவிரோதமாக லாரிகளில் மணல் கொள்ளை அடிக்கப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏரியிலிருந்து லாரியாக மணல் கொள்ளை வெளியே எடுத்து செல்லப்படுவதாக குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏரிகள் சீரழியக்கூடிய அவல நிலை அரங்கேறி வருகிறது. இந்த மணல் கொள்ளை குறித்து பல்லாவரம் தாசில்தாரிடம் நமது செய்தியாளர் மனோகரன் பேசியதை முதலில் பார்க்கலாம். சார் வணக்கம். ஒன்றும் சார், திருநீர்மலை பக்கத்தில் நம்ம பைபாஸ் ஒட்டி இருக்கோம் சார் ஏரி. சரி சார். அந்த ஏரியிலேருந்து இரவு பகலில் தான் ஒரு 1000கணக்கான லாரிகள் வந்து ஓடிட்டே இருக்கு சார். மண் வெளியே போயிட்டு இருக்கு. சாருக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? டபிள்யூஆர்டியில் வந்து ஏதோ ஆர்டர் வாங்கி கேட்டா சொல்கிறாங்க. ஒரு டபிள்யூஆர்டி இருக்கார்ல, ஏரி தூர்வாரம் பண்ணி ஏரி ஆழப்படுத்தம் பண்ணி ஏரியை கரை பலப்படுத்தம் பண்ணி தான் அது. ஆனால் இங்கே நைட் அண்ட் டேல இந்த மண் வந்து வெளியே போயிட்டுருக்கு சார். சரி சார், நான் அதுக்கு எதனா பர்மிஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். சரி சார், ஸ்பாட்டில் தான் இருக்கேன் நான். சரி, அதுதான் உங்களுக்கு தகவல் தெரியுமா என்னன்றது தான் கேட்குறேன். இல்லை அந்த டீசல் டீம் போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஓகே. இந்த பர்மிஷன் நமக்கு வெளியே போகிறது தெரியாது. நைட் அண்ட் டே போயிட்டு சார், கிட்டத்தட்ட ஒரு 1000 வண்டி போயிட்டு இருக்கோம் சார். சரி சார், அதுக்கு எதனா ஆர்டர் எதனா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நான் டபிள்யூஆர்டியில் கேட்குறேன். தொடர்ந்து நமது செய்தியாளர் மனோகரன் வழங்கிடும் விவரங்களை கேட்கலாம். மனோகரன், வணக்கம். தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம் ரிதி. அதாவது பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பெரிய ஏரி, இந்த ஏரியானது 194.01 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியில் ரூபாய் 5,15,00,000 மதிப்பீட்டில் தூர்வாரி சீரமைக்கும் பணியானது கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார். அதன்படி இந்த திருநீர்மலை பெரிய ஏரியில் தகுதிகளை அகற்றுதல், களங்கள் புதுப்பித்தல், மதகு கட்டுதல், மண் திட்டு ஏற்படுத்துதல் ஆகிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 1 அடி தூர்வாரி கரை பலப்படுத்தும் போது மட்டுமே பொதுப்பணித்துறை அதிகாரம் அளித்துள்ளது. அனுமதி அளித்துள்ளது. ஆனால் இந்த நிலையில் உள்ளூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக நிர்வாகிகளின் துணையோடு கடந்த சில நாட்களாக மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மண் திருட்டு நடைபெறும் இடத்தில் அவ்வப்போது பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரின் உறவினர் கார் திமுக கொடியுடன் வந்து செல்வதால் எம்எல்ஏவின் தலையீடுடன் நடைபெறுமோ என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக ரிதி, 100கணக்கான லாரிகளில் காலை முதலே மாலை வரை தினந்தோறும் 1000கணக்கான லாரிகள் மணல் லோடு செய்யப்பட்டு ஏரியிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படுகிறது. மேலும் ஏரியில் எங்கு நல்ல மண் இருக்கிறதோ அந்த இடத்தில் அதிகப்படியான 10 அடியில் இருந்து 30 அடி வரை ஆழம் எடுத்து மண் அள்ளுவதால் அதில் நீர் தேங்கும் போது, அதில் சிறுவர்கள் குளித்து விளையாடும் போது ஒரு சில நேரத்தில் ஆழத்தில் சிக்கிக் கொண்டு உயிர் பலி ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி ஆடு மாடு மேய்ச்சலுக்கு செல்லும் போதும் பள்ளத்தில் சிக்கி இருக்கின்றனர். இறந்து போவதும் தொடர் கதையாக ஆகி வருகிறது. அதாவது இதில் வந்து வண்டல் மண் எடுக்கும் லாரியில் பார்த்தோம் என்றால் ஒரு லாரியில் 7,000 ரூபாய் வரை இந்த மண்ணானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல ஏரியை பலப்படுத்த அனுமதி பெற்றுவிட்டு திருட்டுத்தனமாக ஏரி வண்டல் மண்ணை சட்டமன்ற உறுப்பினர் துணையோடு மணல் கொள்ளை நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கின்றனர். இது தொடர்பாக பல்லாவரம் தாசில்தார் நடராஜரிடம் கேட்டபோது மணல் எடுக்க பொதுப்பணித்துறை அனுமதி அளித்து இருப்பதாகவும், ஆனால் மணல் வெளியே எடுத்து செல்ல அனுமதி இருக்கிறதா என எனக்கு தெரியாது என பதிலளித்தார். மேலும் தினந்தோறும் 1000கணக்கான லோடு மணல் எடுக்கப்படுகிறது.
ஆய்வு செய்வீர்களா என கேட்டபோது அது பொதுப்பணித்துறை தான் பார்க்க வேண்டும் என அலட்சியமாக ஒரு பதில் அளித்தார் ரிதி. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் குஜராஜ் மற்றும் பொறியாளர் வெற்றிவேல் ஆகியோரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போது மணல் கொள்ளை தொடர்பாக தான் செய்தியாளர்கள் தொடர்பு கொள்கின்றனர் என்பதை அறிந்து பல முறை தொடர்பு கொண்டும் தொலைபேசி எடுக்கவில்லை. மேலும் இது போன்ற பெரிய பணிகளின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் மணல் கொள்ளை சம்பவம் நடக்கும் இந்த ஏரியில் ஒரு கீழ்மட்ட அரசு அதிகாரிகள் கூட இல்லாமல் மணல் கொள்ளைக்கு துணை செல்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் வண்டல் மண் கொள்ளை தொடர்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தென் சென்னை மாவட்டம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னரே புகார் மனுவை வழங்கப்பட்டுள்ளது. அந்த புகார் மனுவில் விவசாயத்திற்கு மதகுகள் மூலம் தண்ணீர் வெளியேறுவதை தடுக்கும் விதமாக சட்டவிரோதமாக 30 அடி ஆழத்தில் மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாகவும் அதே போல மதகுகள் வழியாக தண்ணீர் வருவதற்கு தடுக்கப்படுகிறது. மேலும் மழை காலம் போன்றவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்படுவதாகவும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மனோகர்.